மொய்யார்தடம் பொய்கை புக்கு முகேரென்ன கையார்குடைந்து குடைந்துங்கழல்பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோங்கானாரழல் போல் செய்யாவென் நீராடி செல்வானச் சிறுமருங்குள் மையார்தடங்கண் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்கும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமற் காப்பாயமையேலோர் எம்பாவாய் எய்யாமற் காப்பாயமையேலோர் எம்பாவாய். வண்டுகள் மொய்க்கின்ற மலர்களையுடைய திருக்குளத்தில் குளிரில் நடுங்கிக் கிடந்தபடி சட்டன மூழ்கி தண்ணீரை குடைந்து நீராடி கையாரத் தொழுது ஏற்றுகிறோம். உன் திருப்பாத பெருமையினை வழி வழியாக இந்த பாவை நோன்பில் நாங்கள் நிறைவேற்றி வருவதை நீ அறிவாய். சிவந்த நெருப்பை போன்றவனே, உடலெங்கும் திருநீறு அணிந்தவனே, சிறு இடையும் மையிட்ட அழகிய கண்களுமுடைய பார்வதி மணாலனே, உம்மால் ஆட்கொள்ளப்பட்டோர் நற்கதி அடையும் விளையாட்டின் அனைத்து வழிகளிலும் சென்றோம். இலைக்காமல் எம்மை காப்பாய் ஐயா. மொய்யார்தடம் பொய்கை புக்கு முகேரென்ன கையார்குடைந்து குடைந்துங்கழல்பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோங்கானாரழல் போல் செய்யாவென் நீராடி செல்வானச் சிறுமருங்குள் மையார்தடங்கண் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்கும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமற் காப்பாயமையேலோர் எம்பாவாய் எய்யாமற் காப்பாயமையேலோர் எம்பாவாய். வண்டுகள் மொய்க்கின்ற மலர்களையுடைய திருக்குளத்தில் குளிரில் நடுங்கிக் கிடந்தபடி சட்டன மூழ்கி தண்ணீரை குடைந்து நீராடி கையாரத் தொழுது ஏற்றுகிறோம். உன் திருப்பாத பெருமையினை வழி வழியாக இந்த பாவை நோன்பில் நாங்கள் நிறைவேற்றி வருவதை நீ அறிவாய். சிவந்த நெருப்பை போன்றவனே, உடலெங்கும் திருநீறு அணிந்தவனே, சிறு இடையும் மையிட்ட அழகிய கண்களுமுடைய பார்வதி மணாலனே, உம்மால் ஆட்கொள்ளப்பட்டோர் நற்கதி அடையும் விளையாட்டின் அனைத்து வழிகளிலும் சென்றோம். இலைக்காமல் எம்மை காப்பாய் ஐயா. மாணிக்கவாசகர் இயற்பெயர் திருவாதவூரடிகள். அடைமொழிகள்: அருள்வாசகர், மாணிக்கவாசகர், திருவாதவூரடிகள், மணிமொழியார், தென்னவன் பிரமராயன். படைப்புகள்: திருவாசகம், திருக்கோவையார். சைவ சமய கூறவர்கள் நால்வரில் ஒருவர். ஞான நெறியை பின்பற்றிய இவர் 32 ஆண்டுகளே வாழ்ந்து ஆனி மகத்தில் சிதம்பரத்தில் முக்தியடைந்தார். திருவெம்பாவை 8ஆம் திருமுறையாக விளங்கும் திருவாசகத்திலே ஒரு சிறு பகுதிதான் திருவெம்பாவை. திருப்பள்ளி எழுச்சியும் திருவாசகத்தில் அடங்கியதுதான். ஒரு சக்தி மற்றொரு சக்தியை எழுப்புவதே திருவெம்பாவையின் தத்துவ கருத்து. மார்கழி மாதத்திலே விடியற்காலத்தில் இளம் மங்கையர்கள் ஒருவரை ஒருவர் நீராடுவதற்காக குளத்துக்கு அழைத்துச் செல்வதாக பாடப்பட்டிருக்கிறது திருவெம்பாவை. இரவு அஞ்ஞானம் என்னும் மாயையில் தூங்கிய ஆன்மாவை தட்டி எழுப்புவதே திருப்பள்ளி எழுச்சி. நாளுக்கு ஒரு பாடலாக இறைவனின் பெருமை கூறும் திருவெம்பாவையின் 20 பாடல்களும் திருப்பள்ளி எழுச்சியின் 10 பாடல்களும் மார்கழி மாதம் முதல் நாளில் தொடங்கி 30 நாளும் பாடப்படும்.